அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி பற்றி தெரிந்து கொள்ளும். சனி பயிற்சியானது 6/3/2026 வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சனீஸ்வர பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக சனீஸ்வர பகவான் என்றால் எல்லோரும் பயப்படுகிறார்கள். நீதி நியாயம் தர்மப்படி நடந்து கொள்பவர்களுக்கு அதிக பாதிப்பை சனீஸ்வர பகவான் தரமாட்டார். குறுக்கு வழியில் செல்பவர்கள், நியாயத்துக்கு புறம்பாக நடந்து கொள்பவர்களுக்கு அதிக பாதிப்பை தருவார் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் சூரிய புத்திரர் ஆவார். சனீஸ்வர பகவான் ஆணும் பெண்ணும் இல்லாத அலிகிரகம் ஆவார். சனீஸ்வர பகவான் நிறம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வஸ்திரம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வாகனம் காகம். சனீஸ்வர பகவான் உலோகம் இரும்பு. சனீஸ்வர பகவான் தானியம் கருப்பியல். சனீஸ்வர பகவான் சமித்து வன்னி. சனீஸ்வர பகவான் நவரத்திரம் நீலக்கல். சனீஸ்வர பகவான் திசை 19 வருடமாகும். சனீஸ்வர பகவான் ஆட்சி வீடு மகரம் கும்பம். சனீஸ்வர பகவான் உச்ச வீடு துலாம். சனீஸ்வர பகவான் நீச்ச வீடு மேசம். சனீஸ்வர பகவான் பகை வீடு சிம்பம். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் 2 வருடம் சஞ்சாரம் செய்வார். சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் சுக்கிரன் புதன் ராகு கேது. சனீஸ்வர பகவான் சமகிரகம் குரு. சனீஸ்வர பகவான் பகை கிரகம் சந்திரன் செவ்வாய் சூரியன். இனி மேச ராசிக்கு எப்படி உள்ளது என்று பார்ப்போம். மேசராசி நேயர்களே, சனி பயிற்சி உங்களுக்கு விரிய சனியாக வருகிறார். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம். மேலும் புதிதாக தொழில் தொடங்குவதும் கூடாது. செய்யும் தொழில் லாபம் சற்று குறைவாகத்தான் வரும். வியாபாரிகளுக்கு மந்த நிலை உருவாகும். பொருளாதார வளர்ச்சி தடைப்படும் காலமாக இருக்கிறது. மேலும் உடல்நலத்தில் கவனம் தேவை. உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளவும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் பாதிப்பு வர வாய்ப்புள்ளது. மேல் அதிகாரியிடம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்து பாதிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். சுப விரயங்கள் செய்து பாதிப்பை குறைத்துக் கொள்ளலாம். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, திருமணம் போன்ற சுப விரயம் செய்து பாதிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு உணவுடை கொடுப்பது நல்லது. ஊனமுற்றோருக்கு உதவி புரியுங்கள். படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைப்பது பாதிப்பை குறைக்கும். சனி காயத்ரி சொல்வது நல்லது. ஆஞ்சநேயர் ஐயப்பன் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். ஒரு முறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்து பலனை பெறலாம். மேலும் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொய்ச்சொல்லூரில் சனீஸ்வர பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாதிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.